மாமியார் வீட்டுக்கு மருமகன் போன கதையை சொல்லுறேன் கேளுங்கி. யாரோ ஒரு அடிபட்டு இருப்பாங்க. ஆமா, ஆனா நான் அடிபட்டேன். என் கூட சேர்ந்து யார் அடிபட்டாங்களோ எனக்கு தெரியாது. அந்த கதை சொல்றதா? ஆனா எனக்கு எங்க மாமியாருக்கு சின்ன ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை? என்னடா ஆசை? மெதுவா கேள்றதே, நீ மெதுவா சொல்ற. நல்லா எனக்கு எங்க மாமியாருக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? என்ன சந்தோஷம்னா எங்க அக்கா மாமியா, உங்க அக்கா மாமியா, எங்க அக்கா வீட்டுக்குள்ள எங்க வீட்டுக்காரி. ஆனா எங்களுக்கு என்ன ஆனா ஒரே ஒரு வேலை. என்ன வேலை? எனக்கு கல்யாணமே கிடையாது. கல்யாணமே 25 வருஷம் ஆச்சு உனக்கு. கல்யாணம் ஆகாது. 25 வயசாயும் கல்யாணமே எனக்கு ஆகல. கல்யாணம் ஆகாத ஊரு ஊரு தேடி பிடிச்சிட்டான். யாரு நீங்க? யாரு தேடி பிடிச்சா? யாரு தேடி பிடிச்சா? புரோக்கரை தேடி பிடிச்சிட்டா. அதனால புரோக்கரை வச்சுட்டேன். புரோக்கரை வச்ச உடனே புரோக்கர் கண்டிஷன் வச்சாரு. என்ன கண்டிஷன்? மாப்பிள்ள உனக்கு 10 பவுன். 10 பவுன் நீ தாலி கட்டும் போது கால் பவுன் போடுவாங்க. ஆனா தாலி கட்டி 6 மாசம் கழிச்சா 9.25 பவுன் போடுவாங்க. வேலை செய்ய மாட்டாங்க. என்ன பண்ண? எனக்கு ஒரு ஈயாதி. என்ன ஈயாதி? 6 மணி ஆனா கண்ணு தெரியாது எனக்கு. நான் பண்ண நம்மளுக்கு 6 மணி ஆனா கண்ணு தெரிஞ்சு நாம எப்படி அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு நான் புரோக்கர் வச்சு ரெடி பண்ணி பொண்ணை பார்த்துட்டேன். நான் என்ன பண்ணேன்? காலையில 8 மணிக்கு பொண்ணை பார்த்துங்க. 8:30 நிச்சயதார்த்தம் பண்ணுங்க. 9 மணிக்கு தாலி கட்டிட்டேன். 10:30 மணிக்கு கூட்டு வந்துட்டேன். ஆனா ராத்திரி முதல் ராத்திரி நம்மளுக்கு நடக்கணுங்க. சரி, ஃபர்ஸ்ட் ராத்திரி நடக்கணும்னா நான் என்ன பண்ணா எப்படியோ ஃபர்ஸ்ட் ராத்திரி பண்ணிடணும். எல்லா ராத்திரிலடா இது முதல் ராத்திரி கல்யாணம் பண்ணும்போது முதல் ராத்திரியா? ஏன்டா முதல் ராத்திரி வச்சியா? சரி, முதலாத்திரி என்ன நான் என்ன பண்ணிட்டேன்? கூட்டு வந்து நேரம் என்ன பண்ணிட்டேன்? 6 மணிக்கு அவள் வீட்டுக்குள்ள விட்டுட்டு நான் நேர போய் பெட்ரூம்ல படுத்துக்கணும். நீ படுத்துக்கிறேன், நானே படுத்துட்டேன். பெட்ரூம்ல படுத்துக்கணும். ஏன்னா நைட் எல்லாம் தூங்காத முழிக்கிறோம். ஆமா, என்ன முழிக்கிறேன்னு எனக்கு கண்ணு தெரியாது. என் வீட்டுக்காரிக்கு தெரியாது. தெரியாது. ஒரு வேளை தெரியாத போயிட்டா அவங்க அம்மாவுக்கு போயிட்டா எந்த முதலாத்து நடக்காதே. நான் என்ன பண்ண? 6 மணிக்கு போய் பெட்ரூம்ல உட்காந்துட்டான். நீ உட்காந்துட்டான். எப்படியா வருவா வீட்டுக்காரி? எப்படிதான் வீட்டுக்காரி வந்துடுறா. எப்படியோ முதலாத்திரி நீ பண்ணிடணும். முதலாத்திரியா பண்ணிடணும். டபுள் கட்டி உட்காந்து கிடக்குறான். இந்த தேவையா கூட வரவே இல்லை. அவளுக்கு வெக்கம். முத ராத்திரி போய் வீட்டுக்காரன் எப்படி போய் பாக்குறது? அன்ட்டு இவளுக்கு வெக்கம் வந்துக்குது. நான் என்ன பண்ண? 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு, 8 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு. நேரம் 11 மணிக்கு நேரம் பெட்டு மேல பாத்துக்க. நீ ஒரு போன் போடுறது எனக்கு நம்பர் தெரிஞ்சதான் போட முடியும். கண்ணே சேர்ந்தல எனக்கு எப்படி போன் போடுறது? சரி நான் பார்த்துட்டேன். இவன் என்ன பண்ணிக்கிறா 11:30 மணிக்கு உள்ள வீட்டுல வந்துருக்கா. எனக்கு என்ன சொல்லுங்கப்பா? ஏன்னா மிஷின் ஓடுறதுங்களா? 11 மணிக்கு வந்துருக்கிறான். வந்த உடனே நான் பெட்டு மேல படுத்துட்டேன். இவனுக்கு வெக்கம் வந்துருச்சு. வீட்டுக்காரன் மதராத்திரில பெட்டு மேல படுத்துட்டான். எப்படி போய் அவனை போய் நான் எழுப்புறது? தொட்டா கெட்டுறோம். இவன் என்ன பண்ணிட்டா? என்ன எழுப்புல. நான் பெட்டு மேல படுத்தா பாரு. இவன் பெட்டு கீழே படுத்துட்டான். கீழே படுத்துட்டா. எப்படி வீட்டுக்காரன் பெட்டு கீழே படுத்துட்டான். நான் பண்ண 3 மணி ஆயிப்போச்சு. எத்தனை மணி? 3 மணி ஆயிப்போச்சு. பெட்டு புள்ள தேடுறான். இந்த கண்டால வழி ஆலியா இந்தியா இல்ல ஆலியா இந்தியா. நான் என்ன பண்ணா சரியான கோவம் வந்துருச்சு. கண்ணு தெரியலனாலும்
இவ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும் அந்த அப்படியே பெட்டிக்கலை எரிக்க வீட்டுக்குள்ள தேடி பெட்டிக்குள்ள நுழைஞ்ச பாரு இவ பெட்டிக்கலை படுத்திருக்கா பெட்டிக்கலா படுத்திருக்கிறா எனக்கு சரியான கோபம் வந்துச்சு ஏண்டி கட்டார ஓடி காலையில பொண்ணை பார்த்து 8 மணிக்கு நிச்சயத்தை பண்ணி 9 மணிக்கு தாலி கட்டி 9க்கு வீட்டு கூட்டு வந்து ராத்திரி முதலாத்து நடக்கும் போது காத்துல கிடக்குறே நான் பெட்டு மேல படுக்கும் போது நீ பெட்டு கீழே படுத்திருக்கிறிய உனக்கு எவ்வளவு பொறுப்புன்னு அச்சா பாரு அம்மா உயிரோடு போயிட்டான் எனக்கு சரியான கோபம் வந்துச்சு வந்த உடனே எங்க வீட்டுக்காரர் அடிச்சு அடிப்பாரு அவன் வீட்டுக்கு கூட வீட்டுக்கு போயிட்டான் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டான் வீட்டுக்கு போயிட்டான் நான் என்ன பண்ண எப்ப கல்யாணம் பண்ணி மதவாசி நடக்கலையோ அவன் நம்ம வீட்டுக்காரி கிடையாது நான் சரியான வீரமாக்குறேன் அப்பதான் 100 ரவுண்ட் சொல்றோம் கல்யாணம் ஆகி போச்சு கல்யாணம் 6 மாசம் ஆயிடுச்சு ஏதோ குழந்தை வைக்கலாம்னு காட்டா ஊருக்கணும் இல்ல கவுண்டர் இப்படிதான் நடந்து போச்சுன்னு நான் சொன்னேன் அப்பதான் ஊருக்கணும் சொல்றோம் பப்புனு என்ன இருந்தாலும் வீட்டுல ஒரு பொம்நாட்டுலதான் அழுகு நீ என்ன இருந்தாலும் பேசி கூப்பிட்டு வந்துருந்து ஊருக்கான சொன்னான் பொம்பளை இருந்தா நான் என்ன பண்ண 4 மணிக்கு எப்ப சவுண்ட் சொன்னாரோ எங்களுக்கு ஒரு சைக்கிள் இருந்துச்சு பழைய சைக்கிள் ஆனா யாருக்கும் கிடையாது படமும் கிடையாது நான் பண்ண நேர சைக்கிள் எடுத்துனேன் எங்க ஊருக்கும் எங்க மாமியா ஊருக்கும் ஒரு ஏரி ஒரு அட்டமாக்குது ஆனா இவங்களுக்கு யாருக்கும் தெரியாது இது உண்மையான கதை எங்க ஊர் ஒட்டகம் வெட்டி எங்க மாமியா ஊரு புதூருக்கு செட்ல பெரிய ஏரி ஒண்ணு இருக்குது அந்த ஏரி வழியா நான் போறேன் அந்த ஏரி வழியா நான் போறேன் போகும்போது சரியா 4 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டேன் 4 மணிக்கா சைக்கிள் எடுத்துட்டேன் ஏன்னா 6 மணிக்கு முன்ன மாமியா விட்டு போடுவேன் கண்ணு தெரியாது அடுத்து 4 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டேன் நேரம் ஏரிக்கு போனோம் பாரு ஏரி போனது ஒரு இஷ்டக்கார வந்துட்டான் உன் மாதிரி ஃப்ரெண்டு முடிச்சுட்டா வந்துட்டாப்பா நான் ராத்திரி குளோஸ் ஆன மாதிரி ஆனா நேரம் இஷ்டக்கார வந்துட்டான் என்ன பப்புனு எங்க நாடகம் என்ன விஷயம் யாரு இருக்கிறாங்க எப்படி ஆட்டம் பேசிருக்கேன்னு பேசிருந்தா பாரு அவங்ககிட்ட பேசி நிற்கும் போது இந்த கண்ணு தெரியாதது நான் மறந்துட்டேன் பேச்சு கொடுக்கும் போது ஒண்ணுமே தெரியல பேச சரி 6 மணி ஆயிப்போச்சு இருட்டு கட்டுது அவன் என்ன இஷ்டக்காரன் பப்புனு நான் வர வீட்டுக்கு 7 ஆகி போச்சு அவன் போயிட்டான் நான் சைக்கிள் 2 புடிச்சிட்டு ஏறி நிக்கிறேன் நடு ஏறி நிக்கிறான் எந்த கிழக்க எது மேற்க எது வடக்க எது தெற்கன்னு தெரியல அப்பயே போயிட்டு இருந்தா ஒரு பிரச்சனை இல்ல நானும் ஏன் ஆட்டி பார்த்தேன் ஏன் ஆட்டி தள்ள பாரு ஏய் யாருக்கு கல்வியாட்டம் இல்ல சரி ஆட்டி பார்த்த பாரு இப்படி தள்ள அது ஒரு பழத்துல போய் சைக்கிள் கீழே உழுந்து போச்சு எது கையில இருக்கிற பிடிப்பே கிடையாது கடி தெரியல நான் எப்படி மாமா விட்டு போக முடியாது நான் அப்ப பொண்ணு பார்க்கும்போது எங்க மாமியாவுக்கு எருமை ஒண்ணு பார்த்தேன் பழைய எருமை அது குர்ன்னு கட்டி நிச்சு நான் என்ன பண்ண இதுதான் எங்க மாமியாவுக்கு எருமை இதுதான் எங்க மாமியாவுக்கு எருமை இது வாழை புடிச்சுக்கிட்டான் அது நேரம் மாமியாவுக்கு போயிடும் அது நான் என்ன பண்ண எட்டி வாழை புடிச்ச பாரு அது அடிச்சுனா ஓட்டம் அப்படி குட்டாரு முள்ளு வேலியில நாலு கூட அடிச்சுட்டு போச்சு பாரு மாமியா விட்டு வீதியில விட்டுருச்சு
விட்டுருச்சு உடம்பு சும்மா இருந்துச்சா போட்டுச்சு உடம்பு செவ்வாய் ஆகி போச்சு செவ்வாய் ஆகி போச்சு எங்க மச்சான் அவன் நேரத்துக்கு வந்தான் அதே டைமுக்கு மச்சான் சின்ன பையன் வந்தான் ஏன் மாமா கல்யாணம் பண்ணி அக்கா வீட்டுக்கு வந்துட்டா நீ ஏன் வீதி நிக்கிறான்னு அவன் கையை பிடிச்சி எடுத்துட்டு போன பாரு அவன் மூலியமா வீட்டுக்கு நானும் போயிட்டேன் நேரா வீட்டுக்கு போயிட்டேன் நேரா கொண்டு பெட்ரூம் விட்டா பாரு பெட்ரூம் விட்டு வெளியே வரல கண் தெரிஞ்சில்லையா அடுத்து நானும் வெளியவும் வரல வெளியே வராத என்ன பார்த்தா பாரு எங்க மாமியா அவன் கையும் ஓடல காலும் ஓடல கல்யாணம் பண்ணி 6 மாசம் ஆச்சு வராத மருந்து வந்துட்டானே என்ன செய்யுது ஏன் செய்யுதுன்னு அவன் கை காலம் ஓடல இவனுக்கு செஞ்சு போறதுன்னே நாளைக்கு பொண்ணை கூட்டு போயிடணும் அவன் கை ஓடல காலம் ஓடல அவன் என்ன பண்ணா அவன் எடுத்து கடை புற மூட்டாங்க மூடி ஆகி போச்சு என்ன செய்யுதுன்னு இவன் பலகாரம் செஞ்சு வீட்டுல பொருள் எடுத்து தூக்கி ஏதாவது பண்ணி போடுறான் வெள்ளமா நல்லா போட்டு இடிச்சு நல்லா உருண்டை பண்ணிட்டே மாமியார் எங்க மாமியார் உருண்டை பண்ணிட்டான் சரி நான் என்ன பண்ண வராத மாமியார் வாழையில போட்டாங்க நல்லா தண்ணி தெளிச்சாங்க நேரம் கொண்டு ஒரு உண்டை வச்சாங்க என்ன உருண்டை அது எள்ளும் வெள்ளமும் போட்டு ஒரு உண்டை வச்சுட்டு மாணவர்கள் சரியான பலகாரமா இருக்குதுன்னு நேரம் தொட்டு பார்த்தா களி மாதிரி தெரிஞ்சிச்சு களி மாதிரியா தெரிஞ்சிச்சு ஆமா ஏன்னா வராத மருங்க 6 மாசம் கழிச்சு வந்து எனக்கு வந்து களி போறது களி இல்லைன்னா அந்த அந்த களி மானாகிட்டா ஓ எங்க மாலை அடிச்சுட்டா ஓ மருந்து அங்கே சாப்பிட்டு எடுத்துக்கிறான் இந்த களி மானாடுறானே அவ எடுத்துட்டு போயிட்டான் நானும் எங்க வீட்டுக்கு போய் படுத்துட்டேன் சரியா 12 மணி ஆச்சு சரியா 12 மணி ஆச்சு நேரா தண்ணி நல்லா ஃபுல்லா குடிச்சிட்டு அந்த தண்ணியில குடிக்க தண்ணிடா அத பசிக்கு அதாவது குடிக்கலாம் குடிச்சிட்டு நல்லா படுத்துட்டான் 12 மணிக்கு ஒண்ணு கட்டிட்டு போச்சு எனக்கு நான் எப்படி கண் தெரிஞ்சியா நம்மளுக்கு கண் தெரியும் ஏன்னா மூட்டுக்காரி என்ன எழுப்புறது எழுப்புறாங்க கண் தெரியும் அவள் கண்டுபிடிச்சிருவாள் ஆமா அவமானம் ஆயிடுமே அவளும் எழுப்புல கட்டினது 4 மலை வேஸ்ட் கழட்டி அந்த வாசல்ல பாரு இப்படி கட்டிட்டிய கதவுக்கு கட்டிட்டிய இந்த வேஸ்ட புடிச்சிட்டு போய் நேரம் ஒண்ணு பேஞ்சிட்டு நேரம் வீட்டுக்கு வந்துடலாம்னா இந்த வேஸ்ட புடிச்சிட்டு போயினே இருந்தான் சரியா 12 மணி ஆயிடுச்சு சொல்லுவா சரியா 12 மணி ஆயிடுச்சு ராத்திரி கரெக்டா மழை பேஞ்சு எங்க மாமியா வச்சா பாரு அந்த எள்ளுண்டு அது உரல் வெளியே வரலன்னு இருக்குது யாருக்கு மாமியா வரலையா மாமியார் சீதனம் கொடுத்த உரல் அந்த காலத்துல அந்த உரல் வெளியே இருக்குது 12 மணி மழை பேஞ்சு பாரு லைட்டா தூரம் பட்டுட்டியா கும்முன்னு வாசனை வந்துச்சு கும்முன்னு வாசனை வருது பாத்தியா எங்க மாமியா இவ்வளவு எண்ணெய் கூப்பிட்டு இப்பேற்பட்ட பலகாரம் பண்ணி வாசனா ஆமா இப்போ வருது அந்த நாய் நக்கு பண்ணி விட்டு பேசாது நாயனா பண்ண நக்கா எப்படி விட்டு நாக்கு பாரு நக்கா அந்த கண்ணு வேஸ்ட் விட்டுட்டா போயிடுச்சு நக்கா தலை போய் வரல மாட்டிக்கிச்சு தூக்குனா உரலோடு தூக்குனா அப்படியே தூக்கி தவறு வருது என்ன பண்ண முக்கியம் கடந்தான் காலையில 5 மணி ஆகி போச்சு 5 மணி எங்க மாமியா பால் டைம்
ஆமா. அவன் என்ன பண்ணா போய் கண்ணுக்குட்டி அவுத்துட்டு கண்ணுக்குட்டியா அவுத்துட்டீங்க. அவுத்துட்டு நேரா உடனே போயிட்டான். உடனே அவன் மாட்டே போயிட்டான். இந்த கண்ணுக்குட்டி அவுத்துட்டா பாரு. நான் என்ன பண்ணேன், வேஷ்டி போயிடுச்சு. அதான் போயிடுச்சு. ஒரே ஒரு பவுனுக்கு சூட்டி ஒரே ஒரு பவுனா அதான் கீழே. நான் என்ன பண்ணேன், இந்த பைக்கு புரிஞ்சு நிக்கிறேன். அந்த கண்ணுக்குட்டி அவுத்துட்டா பாரு மாங்க. அவன் கண்ணுக்குட்டி அவுத்துது. அந்த கண்ணுக்குட்டி ஏற்பட்டு போல நேரா அவன் சூத்து இடிச்சு பாரு. இது கோபமா அவுந்துச்சு கீழே. கோபமா அது அவுத்துச்சு. அது அவுந்துச்சு. என் மாமன கரெக்டா போகக்கூடாதா? என்ன பண்ணா பெயிண்ட் வந்து என்ன கிண்ணி எடுத்துக்கிட்டு நேரம் எடுத்துட்டு போல நேரம் எம்மாடிக்கு கீழே தண்ணி போட்டா மடிக்கு தண்ணி போடும்போது தண்ணி போடும்போதே தண்ணி போடும்போது தெரியல. விலங்காட்டை எடுத்து அது காம்புக்கு தடவாங்க. கை வச்சே காம்புக்கு காம்பு வச்சு சொல்றா, எந்த கட்டாரோல வச்சு கண்ணோ எந்த தேவடியா முட்டை வச்ச கண்ணோ நேற்று சாயந்தரம் பாடம் இருக்கும்போது 4 காம்பு இருந்துச்சு, ஒரே காம்பு இருக்குது. படாக்குறா ஏன்னா அப்படியே சொல்றது மாமியா நான் தான் உன் மனைவி சொல்லியிருக்கேன். மாட்டி பண்ணலாம். வாய் பேச முடியல. நான் கூட பேசாத இருந்தா என்ன பண்ணா தண்ணி போட்டு என்ன நல்லா தடவுனா தடவை பால் நல்லா சொல்லிட்டுங்க. தடவை சொர விட்டு அவ சொய்யன்றது கை வச்சாவே போதும். டெய்லியும் 3 லிட்டர் பால் இருக்குமா அந்த எருமை. அன்னைக்கு 7 லிட்டர் ஒட்டுக்குது. 7 லிட்டர் ஒட்டுக்குது. அன்னைக்கு எடுத்து அவளை மச்சானுக்கு போய் டீ வச்சு கொடுத்துருக்கிறா. என்னமா டெய்லி வீட்டுல இருக்கும் இன்னும் நம்ம இப்ப கஷ்டப்படுக்கிறோங்க. அவளை பார்த்தா என்ன மாமா தேடும்போது உரல மாட்டினு உரல 2 ஒடிச்சு என் தலை எடுத்துட்டு நான் வெளியே வந்தப்பா. இனிமே என்கிட்ட பேசாத, என் பேரு ஊரு அவளை ரயில் எதுக்காக நாடகம்.